Hey guys, welcome to our channel Jamna Creatives. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிகினராக இப்போ தான் ஆரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 லேயர்ஸ் இல்லைனா 4 லேயர்ஸ் ஜரியில் அவுட்லைன் ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஃபஸ்ட்டு 2 லேயர் வந்து நம்ம ஜரியில் கொடுத்துக்கலாம். செகண்ட் 2 லேயர் வந்து சில்க் த்ரெட்டில் கொடுத்துக்கலாம். நம்மளோட ப்ளவுஸோட சாரியில் இருக்க கான்ட்ராஸ்ட் கலர் மாதிரி சில்க் த்ரெட்டில் இப்போ நான் கொடுத்துட்ருக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைனா கம்ப்ளீட்டாகவே 3 லேயர்ஸ் ஜரியில் மட்டுமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ் ஜரியில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் 2 லேயர் வந்து என்னோடய ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்ட்லாம் சாரியில் வந்து க்ரீன் கலர் இருக்குது. ஸோ க்ரீன் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி 2 லேயர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக 4 லேயர்ஸ் அவுட்லைன் ஸ்டிச்சஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்மளோட ப்ளவுஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் பார்க்குறக்கு லுக்காக ஹைலைட்டாக தெரியும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறது. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறது. சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது டபுள் பீடாக வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக எடுக்கும். அண்ட் 2 பீட்ஸுக்கு அதிகமாக 3 பீட்ஸ் 4 பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்குறக்கு நல்லா இருக்காது. பீட்ஸ் வந்து லூஸாக ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே டபுள் பீடாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் சுகர் பீடை பொறுத்த வரைக்கும். ஸோ பொறுமையாக 2 பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக ஸ்டிச் பண்ணாதீங்க. கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்ட்டு டைட்டாக த்ரெட்டை போட்டு ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங்கில் பார்க்குறக்கு உங்களுக்கு சுருக்கம் விழுகும் கிளாத்தில். ஸோ த்ரெட்டை வந்து ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். கீழே வந்து பிடிச்சி இழுக்கிறது, மறுபடியும் மேலே த்ரெட்டு வரல அப்படின்ட்டு பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ பிகினராக இருக்கும்போது பொறுமை வந்து ரொம்ப அவசியம். ஸோ நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். நீடில் 90 டிகிரியில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாலே த்ரெட் வந்து நீட்டாக எந்த சிக்கும் இல்லாமல் வெளியே வரும். நம்மளோட தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸ்டோன் செயின் வைக்கிற இடத்துல நம்ம 3 mm பீடும் வைக்கலாம், 4 mm பீடும் வைக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த மாதிரி பீட் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தென் கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அது வந்து பண்ணாதீங்க. அது வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீடில் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் கஸ்டமருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சப்போஸ் பேஸ்ட் பண்ண இந்த ஸ்டோன் செயின்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட் வந்து போயிடும். ஸோ நீங்கள் பேஸ்ட்டே பண்ணிட்டாலும் அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் சைடு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆன் டைமுக்கு கஸ்டமருக்கு டெலிவர் கொடுத்துடணும். ஸோ ஸ்டோன் செயின் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லேயர் சுகர் பீட் கொடுத்து நீங்கள் அதை வந்து அந்த பார்டர் ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லேயர் ஃபுல்லாகவே 4 mm பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 4 mm 3 mm 5 mm இந்த மாதிரி பெரிய சைஸ் பீட் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து டபுள் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய பீட்ஸ் எல்லாமே நம்ம சிங்கிள் பீடாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதில் டபுள் பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் வந்து லூஸாக தூக்கிட்டு வரும். அது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2 4 mm பீடுக்கும் சென்டரில் ஒரு 3 mm பீட் அண்ட் சுகர் பீட் சேர்த்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ லாக் பண்ணுறதுக்கு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே பின்னாடி நாட் போடாமல் த்ரெட்டை வந்து பின்னாடி கொண்டு போய்க்கோங்க பேக் சைடு. தென் அடுத்து இருக்க 2 பீடுக்கும் சென்டர்லேருந்து மறுபடியும் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கோங்க. லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே த்ரெட்டை பேக் சைட் கொண்டு போய்க்கோங்க. தென் நெக்ஸ்ட் இருக்க பீடுக்கு சென்டர்லேருந்து மறுபடியும் லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 2 4 mm பீடுக்கும் இடையில ஒரு 3 mm பீட் அண்ட் சுகர் பீட் கொடுத்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து புட்டாஸ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ புட்டாஸுக்கு வந்து 3 3 mm பீட் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணும்போது இது ஒரு டிசைனாக உங்களுக்கு நல்லா லுக்காக கிராண்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. ஃபினிஷ் பண்ணும்போது நாட் வந்து பர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு பீட் வந்து உங்களுக்கு உருவிட்டு வந்தாலும் ஃபுல்லாகவே எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதனால் நாட் வந்து பர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் புட்டாஸ் கொடுக்கும்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அடுத்தடுத்த புட்டாஸ் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆரி ஆன்லைன் கிளாஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரொஃபஷனல் ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கால் பண்ணுங்கள். உங்களுக்கான கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த போர்ஷன் வந்து இப்போ நம்ம பண்ண ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் தான் இது. ஸோ ஸ்லீவ்ஸுக்கு வந்து பேக் நெக்கில் நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரியே பார்டரில் வந்து நான் கொடுத்துட்டேன். சென்டரில் மட்டும் ஒரு திலகம் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி ஃபுல்லாகவே பீட் ஒர்க் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ப் எட்ஜுமே மிஸ் பண்ணாமல் நீட்டாக இதே மாதிரி பண்ணணும். தென் புட்டாஸ் வந்து ஈவன் கேப்பில் ரேண்டமாக ஃபியூ புட்டாஸ் மட்டும் கொடுத்து டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.